ஹலோ ட்ரேடர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு காமன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் டே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம். பட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுறவங்களா இருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை ஸ்விங் ட்ரேடிங்க்கு எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக ரூல் பேஸ்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சேயிங் இருக்குது, ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட், ஆல்வேஸ் கோ வித் த ட்ரெண்ட். புல்லிஷ் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா பை பண்ண மட்டும் பாருங்கள். பேரிஷ் ட்ரெண்டாக இருக்குது, அதாவது டவுன் ட்ரெண்டாக இருக்குன்னா செல் பண்ண பாருங்கள். ட்ரெண்டை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா ஹைஸ் லோஸ், ஹையர் லோஸ்ன்றதை வச்சு தான் கண்டுபிடிப்போம். மார்க்கெட் மோஸ்ட்லி 3 விஷயத்தை தான் தொடர்ந்து பண்ணும். ஒன்று மேலே போகும், இல்லைனா கீழே போகும், அப்படி இல்லைனா மார்க்கெட் சைடில் போயிட்டே இருக்கும். ஃபர்தராக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் இதை கொஞ்சம் பாருங்கள். நம்மளோட யூடியூப் சேனலில் மெம்பர்ஸ்க்கு மட்டும் டெய்லி ஸ்டார்ட் ஆஃப் த டே அண்ட் எண்ட் ஆஃப் த டே சார்ட் அனாலிசிஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதை சூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட ஸ்டார்ட் ஆஃப் த டே அண்ட் எண்ட் ஆஃப் த டே சார்ட் அனாலிசிஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்விங் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எந்த ஸ்டாக்ஸ்லாம் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அந்த ஸ்டாக்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுவோம். மார்க்கெட் இந்த மாதிரி மேலே போகும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைஸ் வைக்கும், லோஸ் வைக்கும், அகைன் அந்த ஹையை உடச்சி மேலே போகும், அதை நம்ம ஹையர் ஹைன்னு சொல்லுவோம். அண்ட் அகைன் ஒரு லோ வச்சுட்டு இந்த ஹைக்கு மேலே போச்சு அப்படின்னா இது ஹையர் லோன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ப்ரைஸ் லோ ஹைன்னு மூவ் ஆகும்போது எப்போ இந்த லோக்கு கீழே ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு ஒரு லோ வைக்குதோ அதை லோவர் லோன்னு சொல்லுவோம். எப்போ சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வச்சுட்டு இந்த லோக்கு கீழே ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகும்போது அண்ட் தென் இதை லோவர் ஹைன்னு சொல்லுவோம். தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எங்கேயும் போகாது, ஒரு ஏரியாக்குள்ளேயே கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை இன்ட்ராடே ட்ரேடர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா லிக்விடிட்டி ஸ்வீப் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி லோவர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹையர் டைம் ஃப்ரேமில் ப்ரைஸ் இதுக்கு மேலே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணதுக்கப்புறம் ப்ரைஸ் அகெயின் உள்ளே வந்துட்டு ஒரு ஹை வச்சு இந்த லோக்கு கீழே உடச்சதுக்கப்புறம் இதை லோவர் ஹை லோவர் கன்சிடர் பண்ணி இந்த புல் பேக் ரீடெஸ்ட் அப்படி இல்லைனா பிரேக் அவுட்டில் நம்ம ட்ரேட் என்டர் பண்ணலாம். இந்த வீடியோவை எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் கிடையாது. ட்ரேடிங் ரிலேட்டடாக எந்த வீடியோஸ் பார்த்தாலும் அதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது ஃபேவரபுளாக கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட் அண்ட் ட்ரெண்டிங் மார்க்கெட் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இப்போ குயிக்காக ஒரு ஓவர்வியூ பார்த்துருவோம். ப்ரைஸ் எப்போல்லாம் ஒரு ஹைக்கு மேலே பிரேக் அவுட் ஆகுதோ ப்ரைஸ் புல்லிஷாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். பிகாஸ் பையர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த மாதிரி ஹைஸ்க்கு மேலே ப்ரைஸை கொண்டு போக முடியும். அண்ட் தென் ப்ரைஸ் எப்போல்லாம் இந்த மாதிரி ஹைஸை பிரேக் அவுட் பண்ணுதோ பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் இந்த பிரேக் அவுட்டில் என்ட்ரு ஆவாங்க. தென் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க மேபி மூவிங் ஆவரேஜ் இருந்தால் அதுக்கு புல் பேக் கொடுக்குறதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. ரீடெஸ்ட் ட்ரேடர்ஸ் இந்த மாதிரி ப்ரைஸ் மேலே போயிட்டு இந்த இடத்துக்கு ரீடெஸ்ட் வந்துட்டு இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் ட்ரேடில் என்ட்ரு ஆவாங்க. அதே மாதிரி தான் பேரிஷ் மார்க்கெட்டுக்கும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறதுங்கிற வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறதுக்கான செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், அகெயின் சொல்கிறேன், வெயிட் ஃபார் பிரேக் அண்ட் ரீடெஸ்ட். ப்ரைஸ் எப்போ ஒரு ஹைக்கு மேலே அப்படி இல்லைனா ஒரு லோக்கு கீழே பிரேக் அவுட் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் அலர்ட் செட் பண்ணிவிடுங்க. ப்ரைஸ் போயிட்டு புல் பேக் கொடுத்து அந்த இடத்துக்கு வந்து ரீடெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ட்ரேடில் என்ட்ரு ஆகலாம். இல்லைனா ரிஸ்கி ட்ரேடர்ஸ், பிரேக் அவுட் ட்ரேடர் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பிரேக் அவுட்லேயும் என்ட்ரு ஆகலாம். அதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் என்னன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன ட்ரெண்ட் போயிட்டுருக்கோ அதை யூஸ் பண்ணி லோவர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். டைம் ஃப்ரேம்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும், இன்ட்ராடேக்கு எப்படி டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணணும், ஸ்விங் ட்ரேடுக்கு பொசிஷனல் ட்ரேடுக்கு எப்படி டைம் ஃப்ரேம்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேர்ட் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ் இண்டிகேட்டர் ஆஸ் கன்ஃப்ளூயன்ஸ். இண்டிகேட்டர்ஸையே ஸ்ட்ராட்டஜியாக வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இண்டிகேட்டர்ஸை ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வாங்க எக்ஸாம்பிளை பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பார்த்து எடுத்தது, இதே மாதிரி கிளியராக நமக்கு கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது. இந்த மாதிரி கிளியராக கிடைச்சா ட்ரேட் பண்ணுங்கள், குழப்பமாக இருக்குன்னும் போது ட்ரேட் பண்ணுறதை விட்டுருங்க. குழப்பத்தில் ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணுறதை விட ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப பெட்டர். இந்த இடத்துல பாருங்க ப்ரைஸ் வந்து கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கு. எப்படி கன்சல்டேட் ஆயிருக்குன்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஒரு ஹை லோ அண்ட் தென் அதுக்கப்புறம் எங்கேயும் போகல, இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கு. ஃபைனலாக இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஹைஸ்க்கு மேலே பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ட்டு அர்த்தம். பிரேக் அவுட் ஆகிட்டு ப்ரைஸ் ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு, 50 மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்துட்டு அகெயின் மேலே போயிருக்கு, இந்த ஹைக்கு மேலே மறுபடியும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ புல்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நம்ம ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், புல்லிஷாக இருக்குது.
செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா பிரேக் அண்ட் ரீடெஸ்ட். இந்த இடத்துல பிரேக் ஆயிருக்கு, ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ண போகிறோம். தேர்ட் ரூல் பார்த்தீங்கன்னா யூஸ் இண்டிகேட்டர் as கன்ஃப்ளூயன்ஸ். இந்த இடத்துல நான் மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு இதை நீங்கள் ரீடெஸ்ட்டாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லை கிளியராக இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நல்ல புல்லிஷாக மூவ் ஆயிருக்கு. மூவ் ஆகிட்டு 20 பீரியட் மூவிங் ஆவரேஜ்க்கு வந்திருக்கு. இந்த இடத்துல எனக்கு விக் கேண்டில் கிடச்சிருக்கு. இந்த கேண்டிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்ல ரெட் பாடி இருக்குது. ஸோ இதை நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். பட் நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல புல்லிஷ் ப்ரெஷர் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கேண்டில் கிடைச்சதுன்னா ட்ரேட் என்டர் ஆகிக்கலாம். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா பிலோ 180 வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த கேண்டிலுக்கு கீழே வச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா மூவ் ஆயிருக்கு. இந்த இடத்துல சப்போஸ் நீங்கள் 180 வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் குஷன் வச்சு நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் மிஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ப்ரைஸ் இந்த ஐக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கு, நல்லா மூவ் ஆகிட்டு அகைன் ப்ரைஸ் இந்த லெவலுக்கு வந்திருக்கு. வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில். ஸோ நீங்கள் இங்கே என்டர் ஆகிக்கலாம். ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே வச்சுக்கலாம். டார்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். அப்படி இல்லை 1:2 எது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்கள், ட்ரெண்ட் வந்து புல்லிஷ் ட்ரெண்ட். ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ புல்லிஷ் ட்ரெண்ட் சொல்கிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா லோ, இதுதான் பார்த்தீங்கன்னா ஹை. அதாவது ப்ரீவியஸ் ஹை, ப்ரீவியஸ் லோ. ப்ரைஸ் மேலே போயிட்டு ஃபெயில் ஆயிருக்கு. அண்ட் தென் அக்ரெசிவாக இந்த ஸ்டாக் கீழே விழுந்திருக்கு. விழுந்ததும் இல்லாமல் இந்த லோக்கு கீழே பவர்ஃபுல்லாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இதை வச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்ட்டு. ப்ரீவியஸ் ஹை இல்லை ப்ரீவியஸ் லோவை ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா, அதாவது லோவர் சைடில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். இதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கலாம். பிகாஸ் சில நேரத்தில் இந்த மாதிரி ஃபேர் வேல்யூ கேப்ஸ், கீழே இருக்க ஆர்டர் பிளாக், சப்போர்ட், அப்படி இல்லைனா டிமாண்ட் ஜோனை வந்து டேப் பண்ணிட்டு இருக்கிற ஆர்டர்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போகும். ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது அது ஒரு புல்லிஷ் ட்ரெண்டாக இருக்கும். ஆனால் லோவர் டைம் ஃப்ரேமில் போய் நீங்கள் பார்க்கும்போது இந்த லோவர் மூவ் இருக்கு இல்லையா, இது வந்து 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் ஹை, லோவர் லோ அந்த மாதிரி இருக்கும். இதுக்காக தான் நம்ம மல்டிபிள் டைம் ஃப்ரேமை கன்ஃபர்மேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல ப்ரைஸ் ப்ரீவியஸ் ஸ்விங் லோ அப்படின்னா ப்ரீவியஸ் ஹையர் லோக்கு கீழே பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது வந்து ரிவர்சலுக்கான ஒரு எக்ஸாம்பிள். பிரேக் அவுட் ஆனது இல்லாமல் கொஞ்சம் கீழே போயிட்டு அகெயின் புல்ஸ் புஷ் பண்ணி மேலே கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஆயிருக்குன்னா இங்கே ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிட்டு மறுபடியும் விழுந்திருக்கு. எப்போ ப்ரைஸ் இந்த லோக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சோ நான் இந்த ஸ்விங் விட்டுருவேன். பிகாஸ் எனக்கு இங்கே தான் எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. எப்போ ப்ரைஸ் இந்த லோக்கு கீழே பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரேட்ஸ் மேபி கம்மியாக கிடைக்கலாம். பட் வின்னிங் ரேட்டும் ரிஸ்க் டு ரிவார்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ப்ரைஸ் இந்த லோவை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நான் ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அகைன் பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பிங் மூவிங் ஆவரேஜ் 2050 ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு ப்ரைஸ் கீழே போயிருக்கு. அகைன் புஷ் பண்ணியிருக்கு, ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி கீழே போயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா பிரேக் லெவல். ஸோ ப்ரைஸ் அகைன் இந்த லெவலுக்கு வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு விழுந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி லெவல்ஸில் தான் நம்ம ட்ரேட் பண்ண பார்க்கணும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்களை மாதிரி இருக்க ட்ரேடர் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகிறது தான். ஸோ பி ஹம்பிள், பி கன்சிஸ்டன்ட், லெட்ஸ் க்ரோ டுகெதர்.